Guys, good evening. Good evening. Good evening, da. Voice audible? Audible. What the? Screen visible? Yes, Visible. ma'am. Visible. இது நம்ம நேத்து பார்த்த லாஸ்ட் கொஸ்டின் ஓகேவா? விக்ரம் சேத், விஎஸ் நேபால், சல்மான் ரஷ்ரி அண்ட் ஜும்பா லக்ரி அப்படின்னு சொல்லி நம்ம 4 பேர் பார்த்தோம். இதுல விக்ரம் சேத்தோட ஒர்க் எது? From Heaven Lake. ஃப்ரம் ஹெவன் லேக் அப்படின்றது விக்ரம் சேத்தோடது. விஎஸ் நேபாலோடது Mask of Africa. Mask of மாஸ்க் Africa. ஆஃப் ஆப்பிரிக்கா. மாஸ்க் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்து விஎஸ் நேபாலோடது அப்படின்னு பார்த்தோம். விஎஸ் நேபாலோட டெபியூ ஒர்க் என்ன? Majestic. மிஸ்டிக் Mystic. மிஸ்டிக் மசூர். மிஸ்டிக் மசூர் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம். அவர் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 2001. எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? In a free state. Yes, in a free state. What is the publication year? 90? 71. கரெக்ட். 1971ல விஎஸ் நேபால் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? சல்மான் ருஷ்டியோட ஒர்க் வந்து Knife. நைஃப். ஜூம்பா லகரியோடது Lowland. லோலேண்ட். பப்ளிகேஷன் இயர் ஆஃப் த லோலேண்ட்? நம்ம அவங்களோட ஒர்க்கையும் சிமந்த நோய் அடிச்சு அந்த ஆப்பிரிக்கன் ரைட்டரோட ஒர்க்கையும் நான் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன். பர்பிள் ஹைபிஸ்கஸ் 2013. 2013. ஓகேவா? அப்போ ஜூம்பா லகரியோட டெபியூ ஒர்க் என்ன? ஒரு இதுக்கு கதை சொல்லி கொடுத்தல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு சொல்லி. ஒரு ரஷ்யன் ஆத்தரோட புக் வந்து அவன் படிச்சிட்டு இருப்பான். Namesake. நேம் சேக் அப்படின்றது ஜூம்பா லகரியோட டெபியூ ஒர்க். ஓகேவா? அது பப்ளிகேஷன் இயர்? குயிக். அதோட பப்ளிகேஷன் இயர் என்ன? இது 2013 அப்படின்னா அதோட இயர் என்னவா இருக்கும்? 2003. எஸ். ஸோ ஜூம்பா லகரியோட டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னா நேம் சேக் 2003ல பப்ளிஷ் ஆயிருக்கும். செகண்ட் ஒர்க் வந்து லோலேண்ட் 2013ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் இன்டர்பிரட்டர் ஆஃப் மாலத்தீவ்ஸ் 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் அன்கஸ்டம்ட் எர்த் 2008ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த 4 ஒர்க்ஸ் ஜூம்பா லகரியோடது அப்படின்னு பார்த்தோம். விஎஸ் நேபாலோட குரோனாலஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மிஸ்டிக் மசூர், சஃப்ரேஜ் ஆஃப் எல்விரா, மிகுல் ஸ்ட்ரீட், ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ். இதுல வர வீடோட நேம் என்ன? Hanuman. ஹனுமன் ஹவுஸ். அவன் ஏன் வித்தியாசமா தெரியுமா எல்லாரை விட? 6 fingers. 6 ஃபிங்கர்ஸ் இருக்கிறதுனால. அப்புறம் மிமிக் மென், எ ஃபிளாக் இன் த ஐலாண்ட், இன் ஃப்ரீ ஸ்ட்ரைட், கொரில்லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1975. இதே 1975ல பப்ளிஷ் ஆன ஒர்க் வந்து Grimus. Salman Rushdie. கிரீமஸோடது, சல்மான் ரஷ்டியோடது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பென் இன் த ரிவர் 1979, பென் இன் த கேஞ்சஸ் வந்து மனோகர் மல்கோக்கரோடது. அப்புறம் எக்னிமா ஆஃப் அரைவல் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி, ஹாஃப் ஆஃப் அ லை அண்ட் மேஜிக் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மிடில் பேசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட நான் ஃபிக்ஷன் ஒர்க்னு பார்த்தோம். அப்போ ரஃப் பேசேஜ் யாரோடது? Parthasarathi. பி பார்த்தசாரதி. பி பார்த்தசாரதி எந்த இயர்ல போன இருப்பாங்க? பி பார்த்தசாரதி 1930, ma'am. இல்ல சார். அவங்களோட ட்ரியோ யாரெல்லாம் சொல்லுங்க. அவங்களோட இயர் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துரும். பி பார்த்தசாரதி கூட ட்ரியோல வர ரிமைனிங் 2 பீப்பிள்ஸ் யாரெல்லாம்? A.K. Ramanujam. சூப்பர்ரா. ஏகே ராமானுஜம். இன்னொருத்தங்க? 1929 ma'am. நான் ஏகே ராமானுஜம் வந்து 1929. அடுத்தது? Jayantram Mahapatra. கரெக்ட். ஜெயந்திர மகாபத்ரா. ஜெயந்திர மகாபத்ரா. அடுத்தது? அடுத்ததான் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி வந்து 34. ஓகேவா? 3 பேர் சொல்றீங்க. ஜெயந்திர மகாபத்ரா, ஏகே ராமானுஜம், அதுக்கப்புறம் பி பார்த்தசாரதி. ஜெயந்திர மகாபத்ரா 28, அதுக்கு அடுத்தது 29ல வந்து ஏகே ராமானுஜம், 34ல வந்து பி பார்த்தசாரதி. அதே 34ல ஒரு விமன் ரைட்டர் பார்த்திருக்கோம்ல, ஹூ இஸ் ஷி? Kamala Das. கமலா தாஸும் 1934 தான். அவங்க வந்து எந்த லாங்குவேஜ் ரைட்டர்? வாட் இஸ் தர் லாங்குவேஜ்? Malayalam. மலையாளம். அவங்களோட பென் நேம்? Madhavi. Madhavi Kuttiya. மாதவி குட்டி. ஓகேவா? அவங்களோட ஆல்பபெட் ஆஃப் லாஸ்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்?
நமக்கு இயர் தெரியும். ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட்ன்னு ஆரம்பிக்குது. அப்ப எல். அப்ப அதோட பப்ளிகேஷன் இயர்ல என்ன இருக்கும்? 1977 1977. ஓகேவா? ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து 1977ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சோ ரஃப் பேசேஜ் பார்த்தாச்சு. ஃபைனல் பேசேஜ் யாரோடது? ஃபைனல் பேசேஜ் கடைசியா கால் அவரோட பிலிப் கால் பிலிப். ஓகேவா? கால் பிலிப்போட ஒர்க் தான் ஃபைனல் பேசேஜ் அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கு தான் கிராசிங் த ரிவர், டான்சிங் இன் த டார்க் அப்படிலாம் பார்த்தோம். லைட்டை பிடிச்சிட்டு தான் ரிவர் வந்து கிராஸ் பண்ணுவோம். இருட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இருட்டுல டான்ஸ் ஆடுவோம். அதனால டான்சிங் இன் த ரிவர், டான்சிங் இன் த டார்க், கிராசிங் த ரிவர், ஃபைனல் பேசேஜ் இது மூணுமே வந்து கால் பிலிப்போடது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பேசேஜ் டு இங்கிலாந்து யாரோடது? விராட் சி சௌத்ரி. எஸ், நிராஜ் சி சௌத்ரி. நிராஜ் சி சௌத்ரியோட ஆட்டோபயோகிராஃபி அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் an unknown Indian. 19 19 சரி, அதோட சீக்வல் என்ன? த தை ஹேண்ட் அண்ட் ஆர்க். தை ஹேண்ட் கிரேட் அனார்ச் அப்படின்றது அதோட சீக்வல்னு பார்த்தோம். அதுக்குள்ள எந்த புக்கை பத்தி பேசியிருப்பாங்க? மேத்யூ வர்னாஸ் காலேஜ் ஆஃப் சி. எஸ், மேத்யூ ஆர்னால்டோட ஸ்காலர் ஜிப்சி பத்தி பேசியிருப்பாங்க. அவங்களோட அன்னோன் இந்தியன் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் an unknown Indian வந்து 1951ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே, 1951ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அதோட இயர் வந்து. சோ அவரோட இந்தியன் ரிலிஜியன் வந்து ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். அந்த ஏரியா ஆஃப் டார்க்னஸ்க்கு யார் ரிப்ளை கொடுத்திருப்பா? இந்தியன் ரைட்டர்ல ஃபெமிலியரான ரைட்டர். ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு ஒருத்தங்க ரிப்ளை கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன். நேத்தும் இதே கேள்வி கேட்டேன். அவனோட பர்த் இயர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஆன்சர் சொன்னீங்க. நிசும் எசிகேல். நிசம் எசேக்கியேல். ஓகேவா? நிசம் எசேக்கியேல் தான் என்ன பண்ணிருப்பாரு? ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு ரிப்ளை கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட் ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல்? மரியா ஆர் த ராங்ஸ் ஆஃப் விமன், மேரி எ ஃபிக்ஷன், வைஃப்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், த வெல் ஆஃப் லோன்லினஸ். மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒர்க்ஸ் எதெல்லாம்? Vindication of the rights of a woman. விண்டிகேஷன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் Men. ஆஃப் மென் Men. அண்ட் விமன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருப்பாங்க. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 91, 92. ஓகேவா? Yes, 1 minute. ஸோ விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன், விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் ரெண்டுமே வந்து 91, 92ல பப்ளிஷ் ஆயிருக்கும். மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட் யாருக்கு அம்மா? அவங்களோட பொண்ணு யாரு? Mary Shelley. மேரி ஷெல்லி. மேரி உல்ஸ்டோன்கிராஃப்டோட ஹஸ்பண்ட்? William Faulkner. வில்லியம் ஃபாக்னர் இல்ல. இன்னொருத்தர் வில்லியம் தான் கரெக்ட். ஆனா ஃபாக்னர் வேற. ஃபாக்னர் வந்து நம்ம நோபல் பிரைஸ் வாங்கின ஆளு. A வில்லியம் politician. அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன். வில்லியம் காட்வின். Godwin. வில்லியம் காட்வின் அப்படின்றவங்க தான் மேரி உல்ஸ்டோன்கிராஃப்டோட ஹஸ்பண்ட் அப்படின்னு பாக்குறோம். அவங்களோட ஒர்க் ஒண்ணு மேஜரா படிப்போம்ல. வாட் இஸ் த ஒர்க்? அதுக்கு சப்டைட்டில் கூட வாட் யூ வில்னு வரும். கேலப் வில்லியம்ஸ் ஞாபகம் இருக்கா? கேலப் வில்லியம்ஸ்ன்ற ஒர்க் சுத்தமா ஞாபகமே இல்லையா? இல்ல மேம். இல்ல. ஆனா அது இல்லக்கா. ஆல்ரெடி கொஸ்டின். காத்திக் ஒர்க்ன்னு ஒரு தடவை நம்ம சொல்லும்போது சொல்லி கொடுத்தேன். சுத்தமா ஞாபகம் இல்லையா? காசில் ஆஃப் ஒட்ரான்டோ அதே மாதிரி ஒர்க்ஸ் ஞாபகம் இருக்குது மேம். கேஸ்லா ஆஃப் ஒட்ராண்டோ அவங்க எல்லாருமே காத்திக் பீரியட்ல வர்றவங்க. பட் இவரோட ஒர்க் வந்து வில்லியம் காட்வின் ஒரு ஆத்தர். வில்லியம் காட்வினோட 2 ஒர்க்ஸா நம்ம பார்த்தோம். ஒன்னு வந்து கேலப் வில்லியம்ஸ் திங்ஸ் ஆஸ் தே ஆர் அப்படின்றது அவரோட ஒர்க். இன்னொரு ஒர்க் வந்து என்கொயரி கன்சர்னிங் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. ரெண்டுமே அடுத்தடுத்த வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே தொடர்ந்து ஒர்க் எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த இருக்கு பாருங்க.
இது நம்ம ஷெல்லிக்கு கீழ இருக்கிற ஒரு பாயிண்ட். இதுல தான் நம்ம படிச்சோம் ஃபர்ஸ்ட் இவங்கள வந்து. ஷெல்லி பார்த்தோம்ல. ஷெல்லிக்கு கீழ வந்து மேரி ஷெல்லி நான் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். மேரி ஷெல்லி சொல்லிக் குடுக்கும்போது அவங்களோட ஃபாதர் யாரு, மதர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபாதர் வந்து வில்லியம் காட்வின். நேம் வந்து கண்ணால பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். வில்லியம் காட்வின் பொலிட்டிக்கல் பிலாசபர் அவர் வந்து. ஓகேவா? அவங்க தான் வந்து மேரி ஷெல்லியோட அப்பா. மேரி ஷெல்லியோட அம்மா யாரு அப்படின்னா தான் மேரி wollstonecraft அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்களுக்கு நீங்க 2 வேர்ட் கரெக்ட்டா தான் சொன்னீங்க. அந்த 2 வேர்ட் தான் நம்ம பார்த்தோம். பட் எக்ஸாம்ல இப்ப வேற வேர்ட்ஸ் அவங்க நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ வில்லியம் காட்வின் வந்து 2 வேர்க் சொல்லியிருப்பாரு. An Enquiry Concerning Political Justice அப்படின்னு சொல்லி 1793 இந்த வேர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். திங்ஸ் ஆஸ் தே ஆர் கேலப் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி 1794 அவங்களோட அதர் வேர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுக்கு தான் நான் அன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மேரி wollstonecraftum சரி, வில்லியம் காட்வினும் சரி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ ஒய்ஃப் வந்து விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன், விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி 1791, 1792ல அவங்களோட ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ ஒய்ஃப் பப்ளிஷ் பண்ணி முடிக்கவுமே அடுத்தது யார் பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா ஹஸ்பண்ட் பப்ளிஷ் பண்றாங்க. என்கொயரி கன்சர்னிங் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஆல்ரெடி chronology கேட்ட கொஸ்டின், இயர் கொஸ்டின் அது வந்து 1793. அதுக்கப்புறம் அவரோட அடுத்த ஒர்க் வெரி நெக்ஸ்ட் இயர் பப்ளிஷ் ஆயிருக்கும். திங்ஸ் ஆஸ் தேர் கேலப் வில்லியம் 1794ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சோ 91, 92, 93, 94 ஒரே ஃபேமிலிக்குள்ள இவங்க 4 பேருமே 2 பேருமே அடுத்தடுத்து 4 ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. நீங்க இப்படி இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சோ ஒரு குடும்பம் நம்ம சொந்தக்காரங்களை எப்படி பார்ப்போம்? அத்தை, மாமா, அவங்களுக்கு ஒரு பையன் சொல்லிட்டு அதே மாதிரி தான் மேரி ஷெல்லி ஃபேமிலி நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க. மேரி ஷெல்லி நமக்கு நல்லா தெரியும். பிகாஸ் ஷெல்லியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு மேரி ஷெல்லி. மேரி ஷெல்லியோட அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம். அம்மா வந்து மேரி wollstonecraft, அப்பா வந்து வில்லியம் காட்வின். ஓகேவா? 2 பேருமே ரைட்டர்ஸ். அதனால மேரி ஷெல்லியுமே ஒரு ரைட்டர் தான். சோ மேரி wollstonecraft எழுதின 2 ஒர்க் வந்து விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென், விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது 1791, 1792. அப்புறம் வில்லியம் காட்வின் அவங்க அப்பா அண்ட் என்கொயரி கன்சர்னிங் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அதுக்கு அடுத்த வருஷம் எழுதியிருக்காரு. திங்ஸ் ஆஸ் தேர் கேலப் வில்லியம்ஸ் அதுக்கு அடுத்த வருஷம் எழுதியிருக்காங்க 94. சோ இந்த 4 ஒர்க்ஸுமே இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். அப்பா, அம்மா, பொண்ணு. கிளியரா? எஸ் மேம். வில்லியம் காட்வின் ஞாபகம் இருக்கும்ல யாருன்னு சொல்லிட்டு? ஆமா மேம். ஏன்னா இவரோட 2 ஒர்க்ஸுமே ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸோட chronology கேட்டிருக்காங்க. கேலப் வில்லியம்ஸோட சப்டைட்டில் கேட்டிருக்காங்க. கேலப் வில்லியம்ஸ் என்ன ஜான்ரான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு காத்திக் ஜான்ரா. ஓகேவா? அது ஜான்ரா வந்து காத்திக் அப்படின்னு பார்த்தோம். சோ வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் மேரி wollstonecraft ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ முதல்ல மேரி wollstonecraftோட ஒர்க்ஸ் என்ன முழுசா அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்களோட ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். நமக்கு எப்பவுமே 2 ஒர்க் தான் முழுசாவே சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென், இன்னொன்னு விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன். இதுல 90, 92 கொடுத்திருக்கு. சில வெப்சைட்ல 91, 92 கொடுத்திருக்கும். ஆனா நீங்க 91, 92 படிச்சு வச்சுக்கோங்க. சோ அப்படி ஒன்னும் டிஃபரன்ஸ் வந்துராது 91க்கும் 92க்கும் 90க்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கு. நான் இயர் தப்பா சொல்லல. சரியா? சோ விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென், விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் 91, 92 படிச்சுக்கோங்க. ஏன்னா 19 சொல்லி நான் படிக்கும்போது அதை நான் படிக்கல. சோ விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் வந்து 1791, அப்புறம் விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் வந்து 1792. அப்ப 93ல யார் ஒர்க் பப்ளிஷ் பண்ணா? William வில்லியம் Godwin. காட்வின். வில்லியம் காட்வின். என்ன ஒர்க் பப்ளிஷ் பண்ணாரு? என்கொயரி கன்சர்னிங் Concerning political justice. கொஸ்டினை வந்து என்கொயரி கன்சர்னிங்னு அவன் கேட்க மாட்டான். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னு மட்டும் தான் கேட்பான். உங்களுக்கு தெரியணும் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் யாரோட ஒர்க்னு சொல்லி. எப்பவுமே ஃபுல் டைட்டில் அவங்க கேட்க மாட்டாங்க. என்கொயரி கன்சர்னிங் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னு வெறுமனையா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னு கேட்பாங்க. வி ஷுட் நோ த இயர். இட் இஸ் 1793. அப்ப 1794ல அவர் என்ன ஒர்க் பப்ளிஷ் பண்ணாரு? கேலப் வில்லியம். கேலப் வில்லியம்ஸ். அதோட சப்டைட்டில் Things as they are. திங்ஸ் ஆஸ் தே ஆர். ஓகேவா? அது வந்து அதோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த 4 ஒர்க்ஸ்மே அவங்களோட தொடர்ந்து பார்த்தோம். இப்போ மேரி wollstonecraftோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் தெரியும். தேர்ட் ஒர்க் தெரியும். விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்ல கேட்டது என்ன அப்படின்னு சொன்னா மேரி எ ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது உங்களோட ஆட்டோபயோகிராஃபியா அப்படி இல்லைன்னா எ ராங்ஸ் ஆஃப் விமன் ஆர் மரியா 1798 பப்ளிகேஷன் நாவல் பப்ளிஷ்ட் போஸ்டமஸ்லி. ஓகேவா? இந்த 4 ஒர்க்ஸ் இப்ப 2 ஒர்க்ஸ் வந்து நம்ம புதுசா ஆட் ஆன் பண்ணிக்க போறோம். ஒன்னு வந்து மேரி எ ஃபிக்ஷன் அப்படின்றது அவங்களோட ஒர்க் தான். எ ராங்ஸ் ஆஃப் விமன் ஆர் மரியா 1798 பப்ளிகேஷன். இது வந்து போஸ்டமஸா அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணிருக்க ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். சோ மொத்தம் 4 ஒர்க் வந்து நம்ம யாருக்கு படிச்சிருக்கோம்? மேரி wollstonecraft. மேரி wollstonecraftக்கு படிச்சிருக்கோம். ஓகே, மொத்தம் 4 ஒர்க்ஸ் வந்து மேரி wollstonecraftக்கு பார்த்திருக்கோம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மீதி இருக்க 2 ஒர்க் என்ன அப்படின்னா மேரி எ ஃபிக்ஷன், அதுக்கப்புறம் ராங்ஸ் ஆஃப் விமன் ஆர் மரியா அப்படின்ற ஒர்க்ல வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவ்வளவுதான் வந்து மேரி wollstonecraftக்கு ஒர்க். ஓகேவா? இவளோட ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் எது அப்படின்னு சொன்னா மரியா த ராங்ஸ் ஆஃப் விமன் அப்படின்றது அவங்களோட ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் போஸ்டமஸா தான் அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ரிமைனிங் இருக்க 2 ஒர்க் யாரோடதுன்னு தெரியணும்ல. இந்த 2 ஒர்க் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு மேரி wollstonecraftோட ஒர்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வைஃப்ஸ் அண்ட் டாட்டர்ஸும் வெல் ஆஃப் லோன்லினஸும் யாரோடது அப்படின்னு தெரியணும். ஓகேவா? ஏன்னா வைஃப்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆல்ரெடி நெட்ல கேட்ட கொஸ்டின், வெல் ஆஃப் லோன்லினஸும் நெட்ல கேட்ட கொஸ்டின். ஐ மீன் இந்த தடவை கேட்கல, போன தடவை கேட்டிருக்காங்க இது வந்து.
சோ அது 2மே யாரோடது அப்படின்னு சொன்னா வைஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து எலிசபெத் கேஸ்கலோடது. சோ எலிசபெத் கேஸ்கல் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க எதுக்கு முதல்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சார்லட் பிராண்டே இருக்காங்க, பிராண்டே சிஸ்டர்ஸ்ல மூத்தவங்க. அவங்களோட பயோகிராஃபியை இவங்க தான் எழுதியிருப்பாங்க, எலிசபெத் கேஸ்கல். அதுல இருந்து தான் எலிசபெத் கேஸ்கல் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. சோ எலிசபெத் கேஸ்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சார்லட் பிராண்டோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னு சொன்னா எலிசபெத் கேஸ்கல் தான். எலிசபெத் கேஸ்கலோட பர்சனல் லைஃப் எட்டி பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பயோகிராஃபர், நாவலிஸ்ட். அவங்களும் நிறைய ஒர்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன பென் நேம் கீழ அவங்க ஒர்க்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, காட்டன் மேத்தர் மில்ஸ் அப்படின்ற ஒரு பென் நேம் கீழ தான் எலிசபெத் கேஸ்கல் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஓப்பனிங் கிளியரா? கன்ஃப்யூஸ் பண்றேனா? கிளியர்க்கா. பிராண்டே சிஸ்டர்ஸ் தெரியும்ல, சார்ல் பிராண்டே, எமிலி பிராண்டே, ஆன் பிராண்டே. அவங்க 3 பேரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸும் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்திருக்கோம். 1847க்கா. சூப்பர். 1847. அதே 1847ல இன்னொரு ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும்ல, பெக்கி ஷார்ப் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க ப்ரோட்டாகனிஸ்டா, வில்லியம் மேக்பீஸ் தக்கரையோடது. Native fair. கரெக்ட். வேனிட்டி ஃபேர். Vanity வேனிட்டி Fair. ஃபேரும் 1847ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ 1847ல நம்ம 4 ஒர்க்ஸ் பார்த்திருக்கோம். அந்த 4 ஒர்க்ஸுமே ஒண்ணு வந்து பிராண்டே சிஸ்டர்ஸோடது, இன்னொன்னு வந்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரேயோடது. ஓகேவா? சோ எலிசபெத் கேஸ்கல் யாரோட பயோகிராஃபர்னு பார்க்கிறோம்? Charlotte Bronte. சார்லட் பிராண்டே. கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். சார்லட் பிராண்டேயோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். அது வந்து எலிசபெத் கேஸ்கலோடது அப்படின்னு சொல்லிட்டு. சோ எலிசபெத் கேஸ்கலோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மேரி பேட்டன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? மேரி பேட்டன் 1845ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சப்டைட்டில் வந்து டேல் ஆஃப் மான்செஸ்டர்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி இதோட சப்டைட்டில். சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் எப்பவுமே தெரியணும் உங்களோட டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் ஒர்க் நீங்க எது படிச்சுக்கோங்க, ரூத்னு படிச்சுக்கோங்க. ரூத் வந்து 1853. அது வந்து ஒரு ஃபாலன் விமன் பத்தி. ஃபாலன் விமன் அப்படின்ற இந்த இடத்துல யாரை காட்டுறாங்கன்னா நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் தான். ப்ரோட்டாகனிஸ்டோட நேமும் ரூத் தான். ஓகேவா? ரூத் தான் கதையோட டைட்டிலும். ப்ரோட்டாகனிஸ்டோட நேமும் என்னது அப்படின்னு சொன்னா ரூத் தான். சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மேரி பாட்டன், செகண்ட் ஒர்க் வந்து ரூத், அப்புறம் தேர்ட் வந்து நார்த் அண்ட் சவுத் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. சோ நார்த் அண்ட் சவுத் அப்படின்ற ஒர்க் வந்து 1854ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல வர ப்ரோட்டாகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா மார்கரெட் ஹேல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? மார்கரெட் ஹேல் அப்படின்னு தான் அவங்க ப்ரோட்டாகனிஸ்ட். இந்த மார்கரெட் ஹேல் அப்படின்ற கேரக்டர் ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம்னா, இவங்க வந்து நியூ உமனுக்கு வந்து எக்ஸாம்பிளா காட்டுவாங்க. நியூ உமன் அப்படின்னு சொன்னா எதனாலும் தட்டி கேட்கறது, வாய்ஸ் அவுட் பண்றது, சப்ரஸ் ஆகாம இருக்கிறது. சோ அந்த மாதிரி ஒரு நியூ உமனா தான் யாரை காட்டியிருப்பாங்க அப்படின்னா மார்கரெட் ஹேல வந்து எலிசபெத் கேஸ்கல் வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் ஒர்க் சோ இம்பார்ட்டன்ட், வைஸ் அண்ட் டாட்டர்ஸ் 1864 பப்ளிகேஷன். இதோட சப்டைட்டில் என்னது அப்படின்னா எவ்ரிடே ஸ்டோரி. இதுதான் அவங்களோட லாஸ்ட் நாவல். as well as அது வந்து இன்கம்ப்ளீட்டா அவங்க வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? சோ வைஸ் அண்ட் டாட்டர்ஸ் மொத்தம் 4 ஒர்க்ஸ் பார்த்திருக்கோம் எலிசபெத் கேஸ்கலுக்கு. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மேரி பாட்டன், அப்புறம் வந்து ரூத், அப்புறம் நார்த் அண்ட் சவுத், அதுக்கப்புறம் வைஸ் அண்ட் டாட்டர்ஸ். இத ரூத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் ரைட்டர்ல ஒருத்தங்களுக்கு இதே நேம்ல பார்த்திருக்கோம்ல, ஹூ இஸ் ஷி? ரூத் பவாரா. ரூத் பவர் ஜாவ்லா அப்படின்னு சொல்லி ரூத் பார்த்திருப்போம். அவங்களோட பவர் எந்த ஜாவ்லா. ஒர்க் வந்து சாகித் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கோம். அவங்க சாகித்யமே கிடையாது, புக்கர் பிரைஸ். ஹீட் அண்ட் டஸ்ட். எந்த Heaton. இயர்ல மேம்? கரெக்ட் தான். ஹீட் அண்ட் டஸ்ட் 1975. ஓகேவா? 1975ல ரூத் பவர் ஜாவ்லாவோட ஹீட் அண்ட் டஸ்ட் அப்படின்ற ஒர்க் வந்து நோபல் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். அவங்களோட கதை பார்க்கும்போது அவங்க யாருக்குமே ஐ மீன் சப்ரஸ் ஆக மாட்டாங்க. ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பார்க்க மாட்டாங்க. பேக்வேர்ட்ல போக மாட்டாங்க. டாமினன்ட் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரூத் பவர் ஜாவ்லாக்கு. ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். ஓகேவா? சோ இப்போ எந்த ஆத்தர் பார்த்துட்டு இருக்கோம்? எலிசபெத் கேஸ்கல். எலிசபெத் கேஸ்கல் வந்து சார்லட் பிராண்டோட பயோகிராஃபர் அப்படின்றது மேஜர் பாயிண்ட். அதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேரி பாட்டன், ரூத், நார்த் அண்ட் சவுத், அந்த லாஸ்ட் ஒர்க் வந்து வைஃப்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது வந்து அவங்களோட இன்கம்ப்ளீட் ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? இதை மட்டும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. பட் இவங்களோட ஒர்க் எல்லாமே தெரியணும். பட் ஸ்டில் ஸ்டார்டிங்ன்றதுனால இந்த 4 ஒர்க்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்க. மேரி பாட்டன், ரூத், நார்த் அண்ட் சவுத், வைஃப்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் த வெல் ஆஃப் லோன்லினஸ். இது ஆல்ரெடி மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ராட்கிளிஃப் ஹால் அப்படின்றத இதோட ஆத்தர். த வெல் ஆஃப் லோன்லினஸ் 1928. இதுதான் வந்து எதோட ஓப்பனிங்கா இருந்துச்சு அப்படின்னா லெஸ்பியன் லிட்ரேச்சருக்கு ஓப்பனிங்கா இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? த வெல் ஆஃப் லோன்லினஸ் 1928 லெஸ்பியன் லிட்ரேச்சர். யார் ஆத்தர் அப்படின்னா ராட்கிளிஃப் ஹால் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். இப்ப மேரி உல்ஸ்டோன்கிராஃப்டோட ஆட்டோபயோகிராஃபி எந்த ஒர்க்? மேரி தி மேரி நாவல் கிடையாது. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் ஒர்க் மேம். அதான் என்ன ஒர்க்?
Wrongs of a woman. ராங்ஸ் ஆஃப் அ விமன். ஓகேவா? எப்பவுமே இந்த டைட்டில் பார்க்கும்போது எனக்கு கான்ட்ரடிக்டரியா ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஷீ இஸ் அ விமன். மேரி wollstonecraft வந்து விமனுக்காக தான் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன், விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் சொல்லி வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்க பேசினாங்க. ஓகேவா? ஃபெமினிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கூட பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி, எஜுகேஷன் சொல்லி மென்னுக்கு ஈக்குவலா அவங்க கேட்டாங்க. பட் அவங்களோட டைட்டில் பாத்தீங்களா? ராங்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இது ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்குல்ல. ஒரு விமன் ராங்ஸ் ஆஃப் விமன் ஆர் மரியா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியும் கூட. ஸோ இந்த டைட்டில் வந்து பார்க்கும்போதே ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து கொடுக்கணும். ராங் ஆஃப் விமன் ஆர் மரியா அப்படின்ற டைட்டில் வந்து அவங்க ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க. மேரி எ ஃபிக்ஷன் அப்படின்றது அவங்களோட நாவல். இட்ஸ் நாட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, டோட்டலா 4 ஒர்க்ஸ் பார்த்திருக்கோம். ரைட்ஸ் ஆஃப் மென், ரைட்ஸ் ஆஃப் விமன், மேரி எ ஃபிக்ஷன், ராங் ஆஃப் விமன் ஆர் மரியா அப்படின்னு சொல்லி நம்ம 4 ஒர்க்ஸ் வந்து மேரி wollstonecraftக்கு வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எலிசபெத் கேஸ்கலுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? மேரி. சரி, ஃபர்ஸ்ட் ஒர்க் வேணாம். பார்த்த 4 ஒர்க்ஸ் டைட்டில் எனக்கு ஷஃபில் பண்ணி சொல்லுங்க. வாட் ஆர் தி 4 ஒர்க்ஸ்? Ruth. மேரி பேட்டன். மேரி பேட்டன். அதுக்கப்புறம் ரூத். தென் North and South. நார்த் அண்ட் South. சவுத். அதுக்கப்புறம் Daughters. Concord. வைஸ் அண்ட் டாட்டர்ஸ். வைஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஓகே, இவ்வளவு தான் 4 ஒர்க்ஸ் வந்து எலிசபெத் கேஸ்கலுக்கு படிச்சிருக்கோம். தி வெல் ஆஃப் லோன்லினஸ் யாரோட ஒர்க்? இந்த ஒர்க் வந்து Gaskell. கேஸ்கல் இல்ல, ஹால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Hall. ஒரு பெரிய ஹால்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப Rat- தனிமையா தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆனா ராட்க்ளிஃப் ஹால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல் ஆஃப் லோன்லினஸ் அப்படின்னா ஹால். லோன்லியா எப்போ ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா பெரிய ஹால்ல நம்மள மட்டும் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? லோன்லியா ஃபீல் பண்ணுவோம். அதனால அதோட ஆத்தரோட நேம் என்ன? ராட்க்ளிஃப் ஹால் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல் ஆஃப் லோன்லினஸ், ராட்க்ளிஃப் ஹால். தட் இஸ் தி பிகினிங் ஆஃப் லெஸ்பியன் லிட்டரேச்சர் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? 4 ஒர்க்ஸும் கிளியர் தானே யாரோடதுன்னு சொல்லிட்டு? Yes, ma'am. அடுத்த கொஸ்டின் போலாம். Who among the following English translations of the Bible was burnt to death for his beliefs? However, he is remembered for his careful and important work on translation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான் விக்லிஃப், வில்லியம் டிண்டேல், மைல்ஸ் கவர்டேல், கிங் ஜேம்ஸ். ஜான் விக்லிஃப் தாங்க. ஜான் விக்லிஃப் தான் நம்ம பைபிளுக்கு பார்த்திருக்கோம். அவர் தான் ஃபர்ஸ்ட் பைபிள் எழுதியிருப்பாரு. 13ல அதோட பப்ளிகேஷன் இயர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? அவரை பைபிளுக்காக அவங்கள உயிரோடயே அவர் வச்சு கொளுத்திருக்காங்க. யாரு கொளுத்துனா? யார் அந்த பர்சன் வந்து பைபிளுக்காக அவங்க உயிரை விட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து இருக்கு. ஓகேவா? அது யாரு? ஒன்னு ஜான் விக்லிஃப் அல்லது வில்லியம் டிண்டேல தான் இருக்கும். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொளுத்துறாங்க. வில்லியம் டிண்டேல் தான். எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் பார்க்கும்போது. ஜான் விக்லிஃபா வில்லியம் டிண்டேலான்னு. பட் ஆன்சர் போய் செக் பண்ணி பார்த்தோம். தட் இஸ் வில்லியம் டிண்டேல். ஓகேவா? சோ வில்லியம் டிண்டேல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவரும் ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். அவரை வந்து அவரோட பிலீஃப்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து எரிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ வில்லியம் டிண்டேல் இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்டான பைபிள் as well as இயர்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இது நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நடத்தினேன். அதுக்கப்புறம் இதை நீங்க டஸ்டப்பே பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால இதை நான் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜான் விக்லிஃபோட பைபிள் வந்து 13ல ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். 1382. ஓகேவா? அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணிருப்பா அப்படின்னா ஜெஃப்ரி ஆஃப் மேன்மவுத் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்புறம் வில்லியம் டிண்டேல் வந்து நியூ டெஸ்டமென்ட் 1525ல வந்து அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. இதோட எடிட்டர் யாரு அப்படின்னா டெரிஷியஸ் எராஸ்மஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் மைல்ஸ் கவர்டேல் அவரோட பைபிள் வந்து 1535ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் ஆலிவர் குரோம்வெலோடது தி கிரேட் பைபிள் அப்படின்னு பாக்குறோம். அது வந்து 1539ல அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் தி புக் ஆஃப் காமன் பிரேயர்ஸ் 1549. இதோட இயர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். புக் ஆஃப் காமன் பிரேயர்ஸ் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஒரே கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா ஒவ்வொரு பைபிள்ல வந்து இது சொன்னாங்க, ஜீசஸ் வந்து அதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வித்தியாசமா ப்ரீச் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு கமோஷன் வந்துச்சு. அப்போ ஹெட் வந்து என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, எல்லா சர்ச்லயும் ஒரே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணும், ஒரே விஷயத்தை தான் ப்ரீச் பண்ணும், ஒரே விஷயத்தை தான் மக்களை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும். நம்மளுக்குள்ள அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த புக் ஆஃப் காமன் பிரேயர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த காமனா லான்ச் பண்ணாங்க. அது லான்ச் பண்ண இயர் என்ன அப்படின்னா 1549. இதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் ஜெனீவா பைபிள் 1560, பிஷப் பைபிள் 1568, அப்புறம் கிங் ஜேம்ஸ் பைபிள் உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும் 1611 அப்படின்னு சொல்லிட்டு. கிங் ஜேம்ஸ் வந்து அவர் கீழே நிறைய பேரை ஒர்க்குக்கு வச்சு அவர் வந்து பண்ணாரு. அது வந்து 1611 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதோட இயரை நான் எப்படி படிக்க சொன்னேன்? ஜான் விக்லிஃப் தான் இருக்கிறதுல பழைய ஆளு. அதனால அவர் 13ல ஆரம்பிப்பாரு. நம்ம குரோனாலஜில ஆல்ரெடி படிச்சோம். சோ 13ல தான் அவர் ஆரம்பிப்பாரு. டிண்டேல் அண்ட் கவர்டேல், டேல்னு 2 பேருமே முடிவாங்க. 25, 35 2 பேர் ரைமிங்கா இருப்பாங்க. டிண்டேல் கவர்டேல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ டிண்டேல் அண்ட் கவர்டேல் 2 பேருமே 1525 அண்ட் 1535 அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? கிராம்வெலோட கிரேட் பைபிளோட இயர் என்னன்னா 39. அப்புறம் காமன் பிரைஸோட இயர் என்னன்னா 49. சோ இது வந்து 39, இது 49 அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் ஆகும். சோ இவங்க 2 பேருமே ஒரு பேர். ஜெனிவா பைபிள், பிஷப் பைபிள். ஜெனிவா பைபிள் வந்து 60, பிஷப் பைபிள் வந்து 68. கிங் ஜேம்ஸ் பைபிளோட இயர் டெஃபினட்டா தெரியும் 1611 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் பைபிள். இப்போதைக்கு இயர் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. பிகாஸ் இது குரோனாலஜில கேட்கலாம், இல்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்போ நமக்கு தெரியணும் விக்லிஃப் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் டிண்டேல், அப்புறம் கவர்டேல்,
பைபிள், அப்புறம் கிராம்வெல்லோட கிரேட் பைபிள், அப்புறம் புக் ஆஃப் காமன் பிரைஸ், அப்புறம் தான் ஜெனிவா பைபிள், பிஷப் பைபிள். சோ நீங்க பேரா படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். விக்லிஃப் வந்து துண்டா படிப்போம், கிங் ஜேம்ஸ் வந்து துண்டா படிப்போம். இவங்க 2 பேருமே துண்டா படிப்போம். மிடில்ல இருக்கவங்க எல்லாரும் பேரா இருப்பாங்க. டிண்டேல், கவர்டேல், குரோம்வெல்லோடது கிரேட் பைபிள், அப்புறம் காமன் பிரேயர்ஸ், அப்புறம் ஜெனிவா பைபிள், பிஷப் பைபிள். 60, 68, 39, 49, 25, 35 இதுதான் வந்து அதோட இயர்ஸ். ஓகேவா? சோ இது எல்லாமே டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். ஓகே. இதுக்கு மேல ஒரு சர்டைன் பாயிண்ட்ஸ் வந்து குடுத்திருக்கேன். கிங் ஜேம்ஸ் வந்து 1611ல பெரிய கூட்டத்த கூட்டி நான் ஒரு பைபிள வந்து நான் எழுதியே ஆகணும், வெளியிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலை பார்ப்பாரு. ஓகேவா? 1611 இங்க பார்த்தோம்ல அதே பைபிள் தான். கிங் ஜேம்ஸ் பைபிள் 1611 பார்க்குறோம்ல. அதேதான். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் பைபிள் பப்ளிஷ்ட் இன் 1611. இந்த 1611ல அந்த பைபிள பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அவர் பெரிய வேலை பார்த்திருப்பாரு. ஓகேவா? சோ அதுக்கு முதல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் போடுவார். அந்த கான்ஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொன்னா ஹாம்ப்டன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஹாம்ப்டன் கான்ஃபரன்ஸ்ல எல்லாருமே கேதர் ஆகி என்ன மாதிரி வேலை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யார் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பியூரிட்டன்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த பியூரிட்டன்ஸ் கூட்டத்தை வந்து யார் லீட் பண்ணிட்டு போவா அப்படின்னு சொன்னா ஜோஷுவா ரெனால்ட்ஸ். கிறிஸ்டியானிட்டில உங்களுக்கு தெரியும் பியூரிட்டன்ஸ், ரோமன் கேத்தலிக்ஸ், அதுக்கப்புறம் ஆங்கிலிக்கு இவங்க எல்லாருமே தனித்தனியா இவங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு கூட்டமா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குள்ள பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் தான் பியூரிட்டன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அந்த பியூரிட்டன்ஸை லீட் பண்ணது யார் அப்படின்னு சொன்னா ஜான் ரெனால்ட்ஸ். இது மேபி கேட்கலாம், யார் வந்து ஹாம்ப்டன் கான்ஃபரன்ஸ்ல பியூரிட்டன்ஸை லீட் பண்ணா அப்படின்னு சொன்னா ஜான் ரெனால்ட்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து லீட் பண்ணாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பைபிள் ரெடி பண்றதுக்காக ஒரு 3 கமிட்டிஸ் வந்து நம்ம கிங் ஜேம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாரு. வெஸ்ட்மினிஸ்டர், ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். அங்க இருந்து பெரிய பெரிய ஆட்களை அங்க இருந்து வர வச்சாங்க. ஓகேவா? இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் யார் தலைமையில பாத்துக்கிட்டா அப்படின்னா லான்சலோட் ஆண்ட்ரியூஸ் அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து பாத்துக்கிட்டாங்க. சோ இவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு அப்புறமா தான் அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் பைபிள் 1611ல வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட், எப்ப வேணாலும் கேட்பாங்க 1611 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழே வர 2 பர்சன்ஸோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல பார்த்தா கிளிக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பைபிள் கண்டென்ட் மேல கொஸ்டின்ல இருக்கா, கீழே ஆப்ஷன்ல இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தங்க இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது we can click it easily. ஓகேவா? ஜான் ரெனால்ட்ஸ், லான்சலோட் ஆண்ட்ரியூஸ் அப்படின்னு பாக்குறோம். கதை புரியுதா? புரியுதுக்கா. எஸ். பைபிள படிச்சுக்கோங்க. எப்படி நம்ம வந்து ரிவ்யூஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், அதோட இயர் எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி பைபிளும் இம்பார்ட்டன்ட். நல்லா பேரா இருப்பானுங்க. சோ ஈஸியா படிச்சிடலாம். 25, 35, 39, 49, 60, 68 அப்புறம் கடைசியா 1611. மேல இருக்கிற ஆள் வந்து 13ல தான் ஆரம்பிப்பாரு. அவர் தான் இருக்கிறதுல எல்லாத்துக்கும் மூத்தவர் பைபிளை பொறுத்தவரை. ஜான் விக்லிஃப் பைபிள். ஓகேவா? கிளியர் தானடா கேர்ள்ஸ்? Yes, ma'am. எஸ். படிச்சிடலாம் சரியாதையும். நெக்ஸ்ட், which periodical was started by Joseph Addison and Richard Steele after closing the Spectator ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெக்டேட்டரை இழுத்து மூடுனதுக்கு அப்புறம் என்ன எதை ஓபன் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. டாட்லர் எப்படி வரும்? டாட்லரோட இயர் எனக்கு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 1709 சொன்னீங்க. 1709 to 1711. ஓகேவா? அப்ப ஸ்பெக்டேட்டரோட இயர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அது கட் வருஷம் 12 to 14. 17, 12 to 17, 14. எப்படி அப்ப அதை மூணுதுக்கு அப்புறம் இதை திறந்திருக்க முடியும்? ஜென்டில்மேன்ஸ் மேகசின். என்னதுடா? ஜென்டில்மேன்ஸ் மேகசின். ஜென்டில்மேன்ஸ் மேகசின் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கு அடுத்தது ஓபன் பண்ண மேகசின் என்ன அப்படின்னு சொன்னா கார்டியன். கார்டியன் அவங்களோட பொலிட்டிக்கல் மேகசின் சொல்லுவோம். அது வந்து கார்டியன். நம்ம அதை சொல்லி கொடுக்கும்போது நான் சொன்னேன், அவனுக்கு மேகசினா எழுதி தள்ளியிருப்பானுங்க, அதை ஒழுங்கா பாருங்க, இதுக்கப்புறம் எது வருது அப்படின்னு சொன்னேன். சோ டாட்லருக்கும் ஸ்பெக்டேட்டருக்கு மட்டும் தான் உங்களுக்கு இயர் தெரியும். கார்டியனுக்கும் தெரியாது, ஜென்டில்மேன் மேகசினுக்கும் தெரியாது, என்டிஎன் மெர்க்யூரிக்கும் தெரியாது. இது எல்லாமே அவங்களோட மேகசின்ஸ் தான். ஓகேவா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா கார்டியன் தான் அதோட ஆன்சர். ஸ்பெக்டேட்டரை இழுத்து மூணுனதுக்கு அப்புறம் எதை ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கார்டியன் அப்படின்றத ஓபன் பண்ணிருப்பாங்க. சோ ஸ்டீல் வந்து டாட்லரை வந்து ஓபன் பண்ணிருப்பாரு. அவர் மட்டும் தான் தனியா பண்ணிருப்பாரு. 1709ல இருந்து 1711 வரைக்கும் த்ரைஸ் த வீக் வந்து அது வரும். ஓகேவா? வாரத்துக்கு 3 தடவை அந்த மேகசின் வந்து வீட்டுக்கு வரும். எப்பெல்லாம் வரும் அப்படின்னா டிடிஎஸ். டிடிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. இதையும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. எந்தெந்த டேஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல இடியட் மாதிரி அவன் கேட்டிருக்கான். சோ உங்களுக்கு தெரியணும் டிடிஎஸ் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த இடத்துல நான் ஷார்ட்டா டிடிஎஸ் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேவா? அதை ரிவைவ் பண்ண வருஷம் தான் என்னது அப்படின்னு சொன்னா 1714 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து டுகெதரா ஃபவுண்ட் பண்ணது வந்து த ஸ்பெக்டேட்டர் 1711 to 1714 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணது ஸ்டீல் கூட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தது கார்டியன். கார்டியனோட இயர் பாத்தீங்கன்னா 1713. இது வந்து 1709, இது வந்து 1711, அப்புறம் இது வந்து 1713 அப்படின்னு பாக்குறோம். தென் அவரோட பொலிட்டிக்கல் நியூஸ் பேப்பர் வந்து ஃப்ரீ ஹோல்டர், அது 1715 to 1716 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ எதுக்கப்புறம் எதை அவங்க ஓபன் பண்ணாங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாட்லர், அப்புறம் ஸ்பெக்டேட்டர், அப்புறம் கார்டியன், அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரீ ஹோல்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த ஜென்டில்மேன் மேகசினும் சரி, ஏன்டிஎன் மெர்க்யூரியும் சரி, அது அவங்களோடதே கிடையாது. கிளியரா? கிளியர்க்கா. இந்த क्वेश्चन உங்களுக்கு தெரியும். ஆன்சர் பார்க்காமலே சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். Who among the following was known as a Lady of Christ during his college days at Cambridge? Then
யார் சார்? மில்டன். எஸ். எதுக்குன்னா அவர் வந்து நல்ல லாங் ஹேர் வச்சிருப்பாரு. அந்த ஹேர் நல்லா கோல்டன் கலர்ல இருக்கும். அவரோட டோனுக்கும் அந்த பிளாண்ட் ஹேர்ஸ்க்கும் எப்படி தெரிவாரு அப்படின்னா, அவர் பொண்ணு மாரியே தெரிவாராம் காலேஜ் படிக்கும்போது மில்டன் வந்து. அதனால அவருக்கு நிக்நேம் என்ன அப்படின்னா, லேடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் காலேஜ் டைம்ல மில்டனோட நிக்நேம். அததான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் நோன் as the லேடி ஆஃப் கிரைஸ்ட் டியூரிங் ஹிஸ் காலேஜ் டேஸ் எஸ் கேம்பிரிட்ஜ். அதனால தான் நம்ம இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ் பார்க்கும்போது அவங்க பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணாங்க, அவங்களோட லவ்வர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களோட லைஃப்ல என்ன மாதிரி அவங்க டிசீஸ்னால அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன் டீடைல்ல பார்த்துட்டு இருக்கோம். அவங்க சித்தப்பா யாரு, மாமா யாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்குறோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்றதுனால தான். அவரோட நிக்நேம் கொடுத்து அவங்க காலேஜ் டேஸ்ல யாரை எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா ஜான் மில்டன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சோ அலெக்சாண்டர் போப் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பீரியட்ல வருவாரு? நியோ கிளாசிக்கல் பீரியட். அத வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவோம்? அகஸ்டன் ஏஜ் தான். Augustine age. அகஸ்டைன் ஏஜ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? போப் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அவரோட 2 வொர்க்ஸ நான் எப்ப பார்த்தாலும் ரிப்பீட்டடா இயர் கேட்டுட்டே இருப்பேன். வாட் ஆர் தோஸ்? எபிஸ்டல் இது கிரிட்டிசிசம். Raven. Raven. ரைவலா? Raven. ரேவன். ரேவன் யாரோட ஒர்க்குடா? காக்கா பத்தின கதை. Essay on எட்கர் Man. ஆலன் போ. ரேவன் யாரோடது அப்படின்னா எட்கர் ஆலன் போ. அது 1845ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1845க்கும் போப்போட இயருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து அதுக்கடுத்த பீரியட்ல வருவாங்க அவங்க வந்து. ஓகேவா? அலெக்சாண்டர் போப் வந்து 17ல தான் அவரோட இயர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம். அலெக்சாண்டர் போப்புக்கு 2 ஒர்க் என்ன பார்த்திருப்போம்? எஸ்ஸே ஆன் Essay on Criticism, Essay on Man. எஸ்ஐ ஆன் கிரிட்டிசிசம், எஸ்ஐ ஆன் மேனு, டன்சியார்ட் பார்த்திருக்கோம். அப்புறம் ரேப் ஆஃப் லாக், அந்த ஹேருக்காக சண்டை போட்டுப்பாங்கல்ல அந்த கதை பார்த்திருப்போம். அப்புறம் அவரோட பேக்ரவுண்ட் வின்ஸ்டர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்புறம் எபிஸ்டல்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஆஸ் வெல் அஸ் அலெக்சாண்டர் போப்போட பிசிஷியன் யாரு? யாரு சார்? சார் டாக்டர் அர்புத் டாக்டர் நாத்துக்கா. அர்புத்நாட். ஓகேவா? அலெக்சாண்டர் போப்பும் டாக்டர் அர்புத்நாட்டும் எந்த கிளப்புக்கு கீழே வருவாங்க உங்களுக்கு தெரியும்? ஒரு சாக்லேட்டோட நேம். கிட்கேட். அவ்வளவுதான். கிட்கேட் கிளப் கீழ தான் அவங்க 2 பேரும் வருவாங்க. சரி, அலெக்சாண்டர் போப்பும் டாக்டர் அர்புத்நாட்டும் எதுக்கு கீழ வருவாங்க அப்படின்னா கிட்கேட் கிளப்புக்கு கீழ வருவாங்க. இந்த ரிச்சர்ட் லவ்லேஸையும் ஜான் சக்லிங்கையும் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. கெவாலியர் போய்ட்ஸ் படிச்சிருப்போம். ஓகேவா? கெவாலியர் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் போய்ட்ஸ். எப்படி நம்ம மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ்னு சொல்லி செட் ஆஃப் பீப்பிள்ஸ பாக்குறோமோ அதே மாதிரி கெவாலியர் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செட் ஆஃப் பீப்பிள்ஸ பார்ப்போம். அதுக்கு கீழ வந்து ஜான் சக்லிங்கும் ரிச்சர்ட் லவ்லேஸும் ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ். ஓகேவா? இதுல வந்து 5 ரைட்டர்ஸ் வருவாங்க. அதுல நான் 2 பேர் தான் இதுல கொடுத்திருக்கேன். ஆப்ஷன்ல கொடுத்ததுனால ஒன்னு வந்து ஜான் சக்லிங், இன்னொன்னு வந்து ரிச்சர்ட் லவ்லேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜான் சக்லிங் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? லைஃப் சக்ஸ், வெட்டிங் வந்து சக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நான் வந்து. சோ சக்ஸ் அப்படின்னு சொன்னா இட் ஒன்ட் பி குட் அப்படின்ற மீனிங்ல சக்லிங் அப்படின்றதுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப சக்லிங் அப்படின்னு சொல்லி வந்து அந்த அவரோட ஒர்க்ஸ் வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா வெட்டிங்க பத்தி பேசும். A ballad upon a wedding அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது எதை ஒர்க்? ஒரு நிமிஷம். இதுல ஒரு குட்டி ஹைஃபன் வரும். ஓகேவா? சோ இதுதான் அவரோட ஒர்க். ஜான் சக்லிங்கோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா A ballad upon a wedding. அப்போ வெட்டிங் வந்து சக்ஸ் அப்படின்றதுக்காக தான் ஜான் சக்லிங் அப்படின்னு வந்தாலே சக்ஸ்ல தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். அப்ப எது வந்து சக்ஸ் அப்படின்னா வெட்டிங் வந்து சக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சோ ballad upon a wedding அப்படின்றது அவரோட ஃபேமஸான ஒர்க். இந்த ballad upon the wedding வந்து எதை பாரடி பண்ற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு, மாக் பண்ற மாதிரி அப்படின்னா எபித்தலமியன். எபித்தலமியன் யாரோடது? Spencer. ஸ்பென்சரோடது. அதுல எத்தனை பேர் கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க? எபித்தலமியன், ப்ரோதலமியன் 2 உண்டு. எபித்தலமியன்ல எத்தனை பேர் கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க? ப்ரோதலமியன்ல எத்தனை பேர் கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க? ப்ரோத்தலாமியன்ல 2 பேரோட மேரேஜ். கரெக்ட். ப்ரோ அப்படின்னு வந்திருக்கா. ப்ரோனா அவன் பெரிய ஆளு. இப்ப நார்மலா மொபைல் போனே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஐபோன் 15 சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ப்ரோ, அப்புறம் ப்ரோ மேக்ஸ்னு சொல்லி வரும். அப்ப ப்ரோ அது வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப ப்ரோ அப்படின்றப்ப அதுல 2 பேர் மேரேஜ் பத்தி பேசுவாங்க. நான் படிக்கும்போது சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் எனக்கு படிக்கும்போது எபித்தலமியான ப்ரோ தலைமையான குழப்பி தள்ளும். அப்புறம் தான் பார்த்தேன் ப்ரோ அப்படின்னா அது வந்து செகண்ட் ஸ்டெப். அப்ப அதுல 2 மேரேஜ் பத்தி பேசுவாங்க. ப்ரோவா பண்ணிருக்க, நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? சோ ப்ரோ அப்படின்னா 2 பேர் மேரேஜ். அப்ப எபித்தலமியன்ல யாரோட மேரேஜ் பத்தி ஸ்பென்சர் பேசியிருப்பாரு? அவரோட marriage பத்தி. அவரோட கல்யாணத்தை பத்தி தான் பேசியிருப்பாரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க அதெல்லாம் பத்தி அவர் எபித்தலமியன்ல பேசியிருப்பாரு. அப்போ ஒரு வெட்டிங்கை வந்து மாக் பண்ற மாதிரி அவர் வந்து எபித்தலமியன்ல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து பேலட் அபான் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சக்லிங் வந்து பேசினாரு. சோ சக்ஸ்ன்ற வேர்டை நீங்க ஆத்தர்ல பாத்தீங்க அப்படின்னா வாட் சக்ஸ் அப்படின்னா வெட்டிங் சக்ஸ். அதனால பேலட் அபான் வெட்டிங் அப்படின்றது அவரோட ஒர்க். எதை மாக் பண்ணி எடுத்தாரு அப்படின்னா எபித்தலமியன்ல. இந்த பேலட் அபான் வெட்டிங் அப்படின்ற தாட் அவருக்கு ஏன் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அவரோட ஃப்ரெண்டோட மேரேஜ் அவர் அட்டன் பண்ண போயிருப்பாரு. அவர் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொன்னா ஜான் லவ்லேஸ். ஓகேவா? ஜான் லவ்லேஸோட மேரேஜ் வந்து அட்டன் பண்ண போயிருப்பாரு. அப்பதான் அதை பார்த்துட்டு அந்த அரிஸ்டோக்ராட்டிக் வெட்டிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பேலட் அபான் வெட்டிங் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பாரு. ஓகேவா? அது வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அது கேட்டா அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. தென் அவரோட இன்னொரு ஒர்க்னு பார்த்தா த விட்ஸ் ஆர் த செஷன்ஸ் ஆஃப் த பாய்ட்ஸ் ஒரு கதை இருப்பாங்க. ஸோ இந்த 2 மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? பேலட் அபான் வெட்டிங், விட்ஸ் ஆர் த செஷன்ஸ் ஆஃப் த பாய்ட்ஸ் சொல்லி ஜான் சக்லிங் எழுதியிருப்பாரு. புரியுதா ஏன் அப்படி கனெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு? எஸ் மேம்.
புரியுதுக்கா. புரியுதுல்ல? அப்பதான் மறந்து போவாது. எப்படி நம்ம வந்து விச்சர்லி, எத்ரிஜ், கான்கிரிவ் இவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் டபிள்யூனா டபிள்யூல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிக் குடுத்தேன். எந்திரிச்சு அப்படின்னா எந்திரிச்சு போய் சண்டைக்கு போகும்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்காக சண்டைக்கு போவான்ல. அது மேன் ஆஃப் மோடுன்னு சொல்லி பார்த்தோம். சோ அந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் ஞாபகம் வந்துச்சுன்னா ரிமைனிங் கதை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். சரியா? சோ சக்லிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டிங் சக்ஸ். யாரோட வெட்டிங்னா ஜான் லவ்லேஸோட வெட்டிங் போனாரு. அந்த அரிஸ்டோக்ராட்டிக் மேரேஜ பார்த்துட்டு அவர் வந்து பேசுறாரு. as well as அது எது பேரடி பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா எபித்தலமியனை வாக் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவு தான் வந்து ஜான் சக்லிங்க்கு பார்க்கலாம். ஜான் சக்லிங் எதுக்கு கீழே வர பாயிண்ட் அப்படின்னா கெவாலியர் பாயிண்ட்ஸ்க்கு கீழே வர்றவங்க. ஓகேவா? அடுத்தது ரிச்சர்ட் லவ்லேஸ். சோ ரிச்சர்ட் லவ்லேஸ் அப்படின்னு பார்க்கும்போது லவ்ன்ற ஒரு வேர்ட் வந்து ஆத்தரோட நேம்ல இருக்கு. அப்போ லவ் பண்ணா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா தூக்கி பிரிசன்ல போட்டுருவாங்கன்னு சொல்லி அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து சொல்லி கொடுத்தேன். அதுதான் வந்து டு ஆன்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அப்போ லவ் பண்ணா என்ன பண்ணிடுவாங்க தூக்கி பிரிசன்ல போட்டுருவாங்க பொண்ணோட அப்பா வந்து. அதனால டு ஆன்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு தான் அவரோட இம்பார்ட்டன்டான மேஜர் ஒர்க். ஓகேவா? இதுல ஒரு லைன் வரும், ஸ்டோன் வால்ஸ் டு நாட் மேக் அ பிரிசன் நார் அயன் வால்ஸ் அ கேஜ் அப்படின்னு ஒரு லைன் வரும். இந்த லைன் ஆல்ரெடி கொடுத்து இந்த லைன் எதுல அப்பியர் ஆகும்னு கூட கேட்டிருக்காங்க. சோ அது எதுல வரும்? டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்ற இந்த ஒர்க்ல தான் வரும். ரிச்சர்ட் லவ்லேஸோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இவரோட ஃபர்ஸ்ட் 2 ஒர்க்குமே எஸ்எஸ்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். சோ ரிச்சர்ட் லவ்லேஸ் அப்படின்னு பார்த்தா லவ் ஸ்டோரி தான் உள்ள வரப்போகுது. சோ அவர் வந்து முதல்ல ஒரு ஸ்காலரா இருந்தார் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் சோல்ஜரா மாறினாரு. அதுக்கப்புறம் டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எதுக்கு லவ் பண்ணா தூக்கி பிரிசன்ல போட்டுருவாங்க அப்படின்னு பாக்குறோம். டு ஆல்தியா ஃப்ரம் பிரிசன். அந்த பொண்ணோட நேம் என்ன அப்படின்னா லுகாஸ்டா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சோ டு லுகாஸ்டா கோயிங் டு த வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் த ஸ்க்ரூட்டினின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு அவர். இவ்வளவுதான் வந்து அவரோட ஒர்க்ஸ். சோ ரிச்சர்ட் லவ்லேஸ் அப்படின்னா லவ் ஸ்டோரி. அந்த பையனுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கணும்ல. சோ ஃபர்ஸ்ட் அவன் ஸ்காலரா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் சோல்ஜரா இருந்தான். லவ் பண்ணான்றதுக்காக தூக்கி பிரிசன்ல போட்டுட்டாங்க பொண்ணோட அப்பா. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா லுகாஸ்டா. சோ ஸ்க்ரூட்டினின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இவ்வளவுதான் வந்து இவங்களோட ஒர்க்ஸ். புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. ஸ்க்ரூட்டினின்னு யார் மேகசின் எழுதியிருப்பா? நம்ம இதுல படிச்சிருக்கோம் தியரிஸ்ல. எஃப்ஆர் லீவி. எஃப்ஆர் லூவிஸ் அண்ட் நைட்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. எல்எஸ் நைட். எல்சி நைட். எல்எஸ் எல்சி நைட். நைட். எஸ். ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லி மேகசின் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா இந்த ஆத்தரை பாத்துக்கோங்க. எஃப்ஆர் லீவிஸ். LEWIS. எஃப்ஆர் லீவிஸும் எல்சி நைட்டும். இது வந்து தியரிஸ்க்கு கீழ நம்ம பார்ப்போம். சரியா? இந்த ஸ்க்ரூட்டினி வந்து இந்த ரைட்டர்ஸ் எஃப்ஆர் லீவிஸும் எல்சி நைட்டும் எதுக்கு கீழ பார்ப்போம் அப்படின்னா தியரிஸ்னு பார்த்துருக்கோம்ல. ஃபார்மலிசம், ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அதுக்கு கீழ ஒரு வர ரைட்டர்ஸ் தான் எஃப்ஆர் லீவிஸும் எல்சி நைட்டும். ஓகேவா? அவங்க தான் ஸ்க்ரூட்டினி அப்படின்ற அந்த மேகசின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ரிச்சர்ட் லவ்லேஸ் லவ் பண்ணா தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அவனோட ப்ரொஃபஷன் என்னவா இருந்துச்சு? முதல்ல ஸ்காலரா இருந்தா, அப்புறம் சோல்ஜரா இருந்தா, அப்புறம் பிரிசன்குள்ள போனா. அந்த பொண்ணோட பேர் என்ன? லுகாஸ்டா. அவன் ஸ்க்ரூட்டினின்னு ஒரு ஒர்க் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காரு. இவரதான் வந்து ஜான் சக்லிங்கும் ரிச்சர்ட் லவ்லேஸும். கிளியரா? கிளியருக்கா. மறந்து போகாதுல்ல இவங்க 2 பேரும். மறக்காதுக்கா. மறக்காது. ஓகேவா? அடுத்தது மில்டன். மில்டன்னாலே உங்களுக்கு அவரோட ஒர்க்ஸ் 2 இது நமக்கு கீழ தெரியும். ஒண்ணு வந்து பாரடைஸ் லாஸ்ட் எழுதியிருப்பாரு. அப்புறம் பாரடைஸ் ரீகெயின் எழுதியிருப்பாரு. இது 2 நாள் தான் மில்டன் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ மில்டன் வந்து எந்த குரூப்லயுமே பர்ட்டிகுலரா பிலாங் ஆகி வரமாட்டாரு. சோ மில்டன் வந்து இந்த குரூப்ல தானே வருவாரு அப்படின்ற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மில்டன் எந்த குரூப்லயும் வரமாட்டாரு. குரூப் இன் தி சென்ஸ் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட், ஏதாவது ஒரு கிளப், இந்த காஃபி ஹவுஸ்ல வருவாரு. அப்படிலாம் எதுக்கு கீழயும் மில்டன் வந்து வரவே மாட்டாரு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு ஆள் யாரு அப்படின்னா மில்டன் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ இவர் எதை வந்து பிலீவ் பண்றாரு அப்படின்னா ப்ரொடெஸ்டன்ட் வியூ வந்து அவர் பிலீவ் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். இவர் எங்க படிச்சு முடிச்சிருப்பாரு அப்படின்னா பால் ஸ்கூல்ல கிறிஸ்ட் காலேஜ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. கேம்பிரிட்ஜ்ல அப்படின்னு பாக்குறோம். அதனாலதான் இவர் வந்து லேடி ஆஃப் கிரைஸ்ட்னு கூப்பிடுறோம். as well as அவர் அங்க படிச்சாரு. as well as அவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? பொண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால லேடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம நெட் கொஸ்டின் பார்த்தோம். சோ மில்டன் வந்து ஆன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அது ஷேக்ஸ்பியரோட செகண்ட் ஃபோலியோல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது நெட் கொஸ்டினும் கூட. ஷேக்ஸ்பியருக்கு மொத்தம் 2 ஃபோலியோ உண்டு. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ, செகண்ட் ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோலியோ அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு பர்சன் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு செத்து போயிருவாரு. போனதுக்கு அப்புறம் அவரோட ஒர்க்ஸ் ஃபுல்லா ஒரே ஃபோலியோக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி ஒரே புக் மாதிரி ஒரு இதுல கம்ப்ரஸ் பண்ணி பப்ளிஷ் பண்றதுதான் ஃபோலியோ அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ ஷேக்ஸ்பியருக்கு மொத்தம் 2 ஃபோலியோ உண்டு. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ, செகண்ட் ஃபோலியோ அப்படின்னு. வாட் இஸ் தி இயர்? ஃபர்ஸ்ட் ஃபோலியோட இயர் என்ன? 23. 23 டிசம்பர் 2024 கொஸ்டின்ல அது வந்து டைரக்ட் கொஸ்டின். ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோட இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1623 வந்து ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோ. செகண்ட் ஃபோலியோட இயர் என்ன வரும் அப்படின்னு சொன்னா 32. அது அப்படியே திருப்பி போட்டா ஒரு நம்பர் வரும். அதுதான் வரும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோலியோ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோலியோ 23. அந்த 23 தலைகீழ திருப்பி போட்டா 32. அதுதான் அவரோட செகண்ட் ஃபோலியோ. ஓகேவா? ஷேக்ஸ்பியருக்கு மொத்தம் 2 ஃபோலியோ. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ, செகண்ட் ஃபோலியோ. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ 1623, செகண்ட் ஃபோலியோ வந்து 1632 அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ மில்டன் வந்து ஆன் ஷேக்ஸ்பியர்னு ஒரு டைட்டில்ல ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க் எதுல ஆட் ஆன் பண்ணிருக்காங்க? செகண்ட் ஃபோலியோல ஆட் ஆன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆன் மில்டன் யார் எழுதுனா அப்படின்னா ட்ரைடன். இந்த 2 டைட்டிலும் குழப்ப கூடாதுன்றதுக்காக பக்கத்துல கொடுத்திருக்கேன். ட்ரைடனுக்கு இந்த ஒர்க்குக்கு கீழ இந்த ஆத்தருக்கு கீழ எந்த ஒரு வேலையும் கிடையாது. சரியா? ஆன் ஷேக்ஸ்பியர்னு பாக்குறதுனால ஆன் மில்டன் யாரோடது நீங்க சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி
ஈஸி அப்படின்றதுனால அந்த பாயிண்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு மில்டன் எழுதியிருப்பாரு. ஆன் மில்டன் யார் எழுதினா ட்ரைடன் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ மில்டன்ஸ் கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி மில்டனோட டைட்டில் வச்சு ஒருத்தர் வந்து டைட்டில் வச்சிருப்பாரு. அது யாருன்னா கிறிஸ்டோபர் ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த கிராண்ட் ஸ்டைல் அப்படின்ற இந்த டேர்ம் இது வந்து யார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னா மேத்யூ அர்னால்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா, மில்டன்ஸ் கிராண்ட் ஸ்டைல் யார் எழுதினா கிறிஸ்டோபர் ரிக்ஸ், கிராண்ட் ஸ்டைல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யார் யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னா மேத்யூ அர்னால்ட் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? ஓப்பனிங் எஸ் மேம். கிளியர். சோ இவர் ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிச்சிருப்பாரு அவரோட ரைட்டிங் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்கும் காஃப்னால, அதுலதான் ஒரு எலிஜி மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. ஓட் ஆன் த டெத் ஆஃப் த ஃபேர் சைல்டு டையிங் ஆஃப் அ காஃப் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் உங்களுக்கு இயர் தெரிய வேணாம். ஓகேவா, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் அவரோட நேட்டிவிட்டி ஓடுன்னு கேட்பாங்க. அது என்னது அப்படின்னா ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு 1629ல. இது எதை பத்தி பேசும் அப்படின்னு சொன்னா கிரைஸ்டோட பர்த் பத்தியும் குரூசிபிகேஷன் பத்தியும் பேசும். ஓகேவா, குரூசிபிகேஷன் அப்படின்னு சொன்னா அவர் அந்த சிலுவையில அறைவாங்கல்ல அதை பத்தியும் பேசும். சரியா? சோ இதுதான் இவரோட 2 ஓப்பனிங் ஒர்க். ஒன்னு வந்து ஒரு குழந்தை சளினால இறந்து போகுது, காஃப்னால இறந்து போகுது, அதை பத்தி பேசுறாரு. ரெண்டாவது ஆன் த மார்னிங் ஆஃப் த கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படின்றது அவரோட ஏர்லியஸ்ட் போம்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இவரோட நரேட்டிவ் போம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல் அலிகரோ அண்ட் இல் பனிசரோ அப்படின்னு 2 ஒர்க்ஸ் எழுதியிருப்பாரு. இது வந்து கம்பானியன் போம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே சேர்த்து எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாருன்னா 1635. இதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட். இல் அலிகரோ அண்ட் இல் பனிசரோ அது வந்து கம்பானியன் போம்ஸ். இல் அலிகரோ அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஹாப்பி மேன். இல் பனிசரோ அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா மெலன்கலி மேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான். ஃபர்ஸ்ட் வந்தா ஜாலியா தானே இருப்போம், அதனால ஹாப்பி மேன். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பி பின்னாடி தான் வரும், அதனால அவன் மெலன்கலிக் மேன். பிகாஸ் அவன் பின்னாடி வந்தான், அதனால மெலன்கலிக் மேன் அப்படின்னு பாக்குறோம். சோ 2 பேரையும் குழப்பிக்காதீங்க. மேத்ஸ் ஃபாலோயிங்ல எது இல்ல அலிகரோ அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஹாப்பி மிர்த்த வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. பெனசரோ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மெலன்கலி மேன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அது நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வச்சு படிச்சிருக்கோம். புரிகிறதா? எஸ் மேம். ஓகேவா, அப்புறம் அவரோட ஹார்ட் அண்ட் போம்ஸ் அப்படின்றது ஹார்டன் அப்படின்னு ஒரு பிளேஸ் அவர் விசிட் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல போய் ஒரு 6 வருஷம் குப்பை கொட்டிருப்பாரு. அங்க உட்கார்ந்து அவர் எழுதின ஒர்க்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்க்கும்போது அப்பான் த சக்கம்ஷன் அட் த சாலமன் மியூசிக் ஆன் டைம் ஆர்கேட்ஸ் லிசிடஸ். இந்த 5 ஒர்க்ல இந்த 2 ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கேட்ஸும் லிசிடஸும். ஓகேவா, ஆர்கேட்ஸ் அண்ட் லிசிடஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா, ஹார்டன்ல போய் எழுதின இந்த 5 போம்ஸ் கீழே ஆர்கேட்ஸும் லிசிடஸ் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தென் அவரோட மாஸ்க். மில்டன் அப்படின்னாலே மாஸ்க் அப்படின்னு மாஸ்க் எழுதியிருப்பார். மாஸ்க்னா ஒண்ணுமே இல்ல, அந்த டைம்ல டிராமா எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லா பீப்புள்ஸ் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் நல்லா ஜாலியா பாத்துட்டு போவாங்கல்ல. இப்ப நம்ம தியேட்டருக்கு எவ்வளவு ஜாலியா போறோமோ அதே மாதிரி அந்த டைம்ல பீப்புள்ஸ் எல்லாம் டிராமா வந்து பாத்துட்டு போவாங்க. அப்ப அந்த டிராமா வந்து ரொம்ப கிராண்டா பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வெயிட்டா போட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வெறுமனையா ஸ்கிரீனை மட்டும் கலர் கலரா மாத்தி விட்டு பண்ணிட்டு போறதும் டிராமா தான். பட் பின்னாடி பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் ப்ராப்ஸ் எல்லாம் வெயிட்டா யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம மாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி மாஸ்க் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அது யார்கிட்ட ஸ்டார்ட் ஆகும்னா பென் ஜான்சன் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். சோ அதுக்கப்புறம் தான் இது வந்து வளர்ந்து 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 இங்க வரைக்கும் வந்திருக்கு. சோ மில்டனோட மாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கேட்ஸ் அப்படின்னு ஒரு மாஸ்க் எழுதியிருப்பாரு. 1632ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, இதுல யார வந்து பிரைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆலிஸ் ஸ்பென்சர் அப்படின்ற ஒரு பர்சனை பிரைஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு மியூசிக் யார் போட்டிருப்பா அப்படின்னா ஹென்ரி லாஸ் அப்படின்னு ஒருத்தங்க போட்டிருப்பாங்க. ஓகே, டிராமா நடக்குது அப்படின்னா சைட்ல பாட்டெல்லாம் போடுவாங்கல்ல. இந்த ஆர்கேட்ஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு யார் வந்து மியூசிக் போட்டிருப்பா அப்படின்னா ஹென்ரி லாஸ் அப்படின்ற ஒரு பர்சன் போட்டிருப்பாங்க. சோ ஆர்கேட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோமஸ் வந்து 1634ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது ஆல்ரெடி நெட்ல இதோட சப்டைட்டில் கேட்டிருக்காங்க. A mask presented at the Ludlow Castle 1634. சோ கோமஸ் அப்படின்ற அந்த மாஸ்க ஒரு கிங்குக்கு முன்னாடி எனாக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, அது எந்த கேஸ்டல்ல நடந்திருக்கும் அப்படின்னா லட்லவ் கேஸ்டல். அதுக்கு அதே சப்டைட்டில் வச்சிருப்பாங்க. A mask presented at the Ludlow Castle 1634. ஒரு கிங்குக்கு முன்னாடி லட்லவ் கேஸ்டல்ல அதை வந்து டிராமா எனாக்ட் பண்ணி காமிச்சதுனால அது வந்து லட்லவ் கேஸ்டல் 1634 அப்படின்றது அதோட சப்டைட்டிலாவே அதுக்கு வந்திருக்கும். இதுக்கும் மியூசிக் யார் போட்டிருப்பா அப்படின்னா ஹென்ரி லாஸ் தான் போட்டிருப்பாரு. சோ மியூசிஷியன் அப்படின்னு பார்க்கும்போது ஹென்ரி லாஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆர்கேட்ஸ், கோமஸ். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து அவரோட மாஸ்க் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். கிளியர் தானடா அதர்ஸ்? எஸ் மேம். எஸ். சோ ஆர்கேட்ஸ், கோமஸ்க்கு அப்புறம் லிசிடஸ். ஓகேவா, லிசிடஸ் வந்து அவரோட இம்பார்ட்டன்டான எழுதி. இதோட பப்ளிகேஷன் இயர் நெட்ல கேட்டிருக்காங்க 1637. இதோட இயர் நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸி மில்டனை பொறுத்தவரை. ஓகேவா, இந்த 2 இயரை நான் படிக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இங்க இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா இல் அலிகரோ இல் பனிசரோ அப்படின்னா 1635. ஹார்ட் அண்ட் போம்ஸ் எல்லாமே 1635 தான் அவர் மொத்தமா எழுதியிருப்பாரு. ஆனா பப்ளிஷ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கேட்ஸ் வந்து 1632, கோமஸ் வந்து 1634 பாக்குறோம். சோ நீ மாஸ்க்கு கீழே 32, 34 அப்படின்ற இயரை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டா போதும். சோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல என்ன பார்த்தோம்? இல் அலிகரோ அண்ட் இல் பனிசரோ எந்த இயர்? 34. 35.
35 ஓகேவா 35 மொத்தமா ஹார்ட் அண்ட் போம்ஸ் அவர் பப்ளிஷ் பண்ணது 1635. ஆனா தனித்தனியா அவர் எழுதின வருஷங்கள் தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஆர்கேட்ஸ் வந்து 1632 எழுதியிருப்பாரு, கோமஸ் வந்து 1634 எழுதியிருப்பாரு. கோமஸ் கீழே சப்டைட்டில் என்னன்றதை பாத்துக்கோ, என் மாஸ் பிரசிடென்ட் த லட்லோ கேஸ்டல் அப்படின்னு பாக்குறோம். இந்த கோமஸ்க்கு கீழே இந்த கதை நான் சொல்லியிருக்கேன், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுல வர ஃபேமஸ் லைன் வந்து ஆல்ரெடி நெட் கொஸ்டின், லவ் வர்ச்சு ஷி அலோன் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த லைன் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கோமஸ் அப்படின்னு இந்த கதைக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ரெண்டு பிரதர்ஸ் இருப்பாங்க, ஒரே ஒரு தங்கச்சி இருப்பா. இவங்க 3 பேருமே உட்ஸ்ல வந்து போயிட்டு இருப்பாங்க, ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ 2 அண்ணன்காரங்களும் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, ஃபுட்டையும் வாட்டரையும் சர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி மட்டும் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருவாங்க. அப்போ ஒரு காட் வந்து கோமஸ். ஓகேவா, காடோட நேம் வந்து கோமஸ். அவங்களோட பையன் பேர் வந்து பேச்சஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, டிஸ்கைஸ் ஆகி வில்லேஜர் மாதிரி அந்த உட்ஸ்குள்ள வந்து வந்துருவான். உள்ள வந்துட்டு என்ன ட்ரை பண்ணுவான் அப்படின்னா, அந்த தனியா இருக்கிற பொண்ணு வந்து செடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவான். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, நிக்ரோமான்சி அப்படின்றது பிளாக் மேஜிக். ஓகேவா, அதை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து செடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அவளை செடியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, ஒரு சேர்ல வந்து மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை பிளைண்ட் பண்ணி வச்சிருப்பான். பைண்ட் பண்ணி கெட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவளை யார் வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னா, ஒரு நிம்ப் தான் வந்து காப்பாத்தும். நிம்ப் அப்படின்னு சொன்னா கடல் கண்ணின்னு சொல்லுவோம் தெரியுமா, அவங்க தான் வந்து காப்பாத்துவாங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னா சப்ரீனா அப்படின்னு சொல்லி அவங்களோட நேம். ஓகேவா, அதுலதான் ஒரு ஃபேமஸான லைவ் வரும், என்னன்னா லவ் வர்ச்சு ஷி அலோன் இஸ் ஃப்ரீ அப்படின்ற லைன் வந்து எதுல வரும் அப்படின்னா, கோமஸ்ல தான் வரும். ஓகேவா, சோ 2 பிரதர், ஒரு சிஸ்டர். யார் வந்து அவளை செடியூஸ் பண்ண வராங்க அப்படின்னா, சன் ஆஃப் பேச்சஸ். ஓகேவா, சாரி, காட் கோமஸ் சன் ஆஃப் பேச்சஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வில்லேஜ்ல டிஸ்கைஸ் பண்ணிட்டு வருவாங்க. பிளாக் மேஜிக் வந்து நிக்ரோமான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பாத்து வந்த நிம்ஸ் யாரு அப்படின்னா சப்ரீனா அப்படின்னு பாக்குறோம். கிளியரா கதை வந்து. கிளியர் இருக்கா? அப்புறம் லிசிடஸ் வந்து அவரோட இம்பார்ட்டன்டான எலிஜி 1734 அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. யார் இறந்ததுக்காக இந்த எலிஜி எழுதியிருப்பாரு அப்படின்னா, எட்வர்ட் த கிங். இது மாதிரி எலிஜி நிறைய பார்த்திருப்போம். டெனிசன் எழுதி வச்சிருப்பாரு, அப்புறம் ராபர்ட் ப்ரௌனிங் எழுதி வச்சிருப்பாரு. சோ எல்லாருமே எழுதியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி லிசிடஸ் அப்படின்ற இந்த எலிஜி வந்து யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, எட்வர்ட் த கிங்காக எழுதப்பட்டது. ஓகேவா, அவர் வந்து கடல்ல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கடல் வந்து கிராஷ் ஆகி மொத்தமா அதுக்குள்ளேயே முங்கி செத்து போயிருவாரு. சோ அதை ஃபீல் பண்ணி தான் அவர் வந்து லிசிடஸ் அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பார். சோ நீங்க லிசிடஸ்ன்னு பார்க்கும்போது அது எலிஜின்னு ஞாபகமே வராது. பிகாஸ் அந்த டைட்டில் அப்படி இருக்கவே இருக்காது. ஆனா அது வந்து ஒரு எலிஜி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் ஆன்டி பெட்ராஜிக்கல் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் நிறைய எழுதியிருப்பாரு. இந்த டைட்டில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் அவரோட ஒர்க்ஸ் அப்படின்றது தெரியணும். ஆஃப் ரிஃபர்மேஷன், ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இந்த 2 ஒர்க்கும் 1640 அண்ட் 1644 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தென் அவரோட ரிமைனிங் ப்ரோஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனிமீட் வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா, அடுத்தது ஆரியோபஜிடிகா ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஆரியோபஜிடிகா 1644 வந்து இதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எதுக்கு இதை வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, லைசன்சிங் ஆக்ட் வந்து 1643 வந்து போட்டிருப்பாங்க. லைசன்சிங் ஆக்ட் அப்படின்னு சொன்னா, எந்த புக்கை வந்து நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட போய் வந்து அதுல எதுவும் யாரையோ அங்க ரூலிங்ல இருந்த கிங்கையோ குயினையோ இல்லைன்னா ஏதாவது பெரிய பீப்புள்ஸையோ கவர்மெண்ட் அபிஷியல்ஸையோ நீங்க தப்பா பேசி அந்த புக்லயோ அந்த பேம்ப்ளெட்லயோ நீங்க எதுவும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அதுதான் ரூல். அப்போ நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை போய் ஒருத்தங்க கிட்ட கொடுக்கணும். அதை அவங்க செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிட்டு தான் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அப்படி அதுல ஏதாவது வேண்டாத கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை பப்ளிஷ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆக்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க, லைசன்சிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1643. அதை அப்போஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1644 ஆரியோபஜிடிகா அப்படின்ற அந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா, சோ ஆஃப் ரிஃபர்மேஷன் ஒரு ஒர்க் பார்த்தோம், அப்புறம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் பாக்குறோம். இந்த ரெண்டுக்கு அப்புறம் நான் எதை பார்க்க சொல்றேன் அப்படின்னா, அனிமீர் வெர்ஷன் அப்படின்ற ஒரு ஒர்க் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அப்புறம் ஆரியோபஜிடிகா 1644 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆரியோபஜிடிகா எதுக்காக எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொன்னா, லைசன்சிங் ஆக்ட் 1643 வந்திருக்கும். அதை அப்போஸ் பண்ணி தான் அவர் வந்து அதை எழுதியிருப்பாரு. ஓகேவா, அடுத்தது இமேஜ் பிரேக்கர் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஏகோனா கேஸ்லஸ் அப்படின்றத அவர் டைட்டில் வச்சிருப்பாரு. அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, இமேஜ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஏன் எழுதியிருப்பாரு அப்படின்னா, அவரோட டைம் பீரியட்ல கிங் சார்ல்ஸ் ஒன் தான் வந்து ரூலிங் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர் இவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோ அவரோட இமேஜை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைட்டில்ல இமேஜ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. சோ அந்த இமேஜ் பிரேக்கர் அப்படின்ற ஒர்க்ல மில்டன் எந்த கிங்க திட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா, யூ ஷுட் நோ தட்ஸ் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்புறம் அவரோட மேரேஜ் லைஃப் ஒன்றும் பெருசா போகவே போகாது. அவங்க யாரை மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னா, மேரி பவல் வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் பீரியட்ல மேரேஜ்ல வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா டிவோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்ப அவங்க டிவோர்ஸ் கொடுத்து வேற யாருக்கிட்டயாவது மூவ் ஆன் ஆனா மட்டும் தான் அவங்களால அடுத்த மேரேஜ் பண்ண முடியும். பட் டிவோர்ஸ் வந்து அங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ டிவோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதுக்காக அவர் வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பார். அதுதான் டாக்டரின் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவரால் வேற லைஃப்ல மூவ் ஆனும் ஆக முடியல. அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு ரிட்டர்னும் வரவே வராது, மேரி போவல் வந்து. சோ இந்த பிரச்சனைனால அவரோட டர்புலன்ட் மேரேஜ்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, டாக்டரின் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத வந்து அவர் பேசியிருப்பாரு. ஆஸ் வெல் அஸ் ஈவன் பைபிள்ல கூட டிவோர்ஸ்
வந்து ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. லீகலைசேஷன் ஆஃப் டிவோர்ஸ் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து அவர் வந்து பேசியிருப்பாரு. ஓகேவா? இதெல்லாமே அவரோட ஒர்க்ஸ்ன்னு பாக்குறோம். தென் பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஆனஸ்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அவருக்கு 44 ஏஜ் ஆகும்போது மில்டனுக்கு வந்து கண்ணு தெரியாம போக ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் வந்து ஆனஸ்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஸோ கண்ணு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றத வைக்கிறதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து ஸ்கிரைப்னு ஒருத்தங்களை கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த ஸ்கிரைப் தான் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்ட்ரியூ மார்வெல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஓகேவா? மில்டனோட ஸ்கிரைப் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்ட்ரியூ மார்வெல் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அவரோட மேஜர் போம்ஸ் பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின், சாம்சன் அகனஸ்ட். இதுக்கெல்லாம் இயர் தெரியணும். பாரடைஸ் லாஸ்டோட இயர் என்ன? 1667. 1667. பாரடைஸ் ரீகெயின்ட் 60. 70. 1674. ஓகேவா? சோ பாரடைஸ் லாஸ்ட் வந்து ஒரிஜினலா என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா ஆடம் அண்ட் பாரடைஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. டோட்டலா எத்தனை புக்ஸா ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? 10 புக்ஸா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் 12 புக்ஸா அது வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க 1674ல. ஓகேவா? 1667ல பாரடைஸ் லாஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். 1674ல வந்து 12 புக்ஸா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அப்ப பாரடைஸ் ரீகெயின் வந்து 1671. இது நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா 1667 இவங்க 10 புக்ஸா 1667ல வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த 12 புக்ஸாக்கு மாத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 1674ல வந்து அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ இது ரெண்டுக்கும் நடுவுல அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பாரடைஸ் ரீகெயின் எழுதியிருப்பாரு. நான் படிச்சிருந்தேன். இது வந்து 1667 10 புக்ஸ், இது 1664 12 புக்ஸ். இது ரெண்டுக்கும் நடுவுல அவர் வந்து பாரடைஸ் ரீகெயின் பப்ளிஷ் பண்ணாருன்னு படிச்சேன். எஸ், தட் இஸ் 1671. ஓகேவா? 1671ல பாரடைஸ் ரீகெயின் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். 1671 இயர் புரியுதா? Yes, ma'am. So 1667, 1674 12 புக்ஸா பப்ளிஷ் பண்ணாரு. பாரடைஸ் ரீகெயின் வந்து 1671ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ டோட்டலா எத்தனை புக்ஸ்னு கேட்டா 10 புக்ஸ். இதுதான் மில்டனோட பாரடைஸ் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்க்கிறோம். இதோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஃபால் ஆஃப் மேன் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? சோ இதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ ட்ரைடன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா சேட்டன் இஸ் a real hero of paradise lost அப்படின்னு சொல்லி ஒரு லைனை வந்து அவர் பாஸ் பண்ணிருப்பாரு. சேம் ட்ரைடன் மில்டனை பார்த்து poetical son of Spenser அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரிஃபேஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ் அப்படின்ற ஒர்க்ல பேசியிருப்பாரு. ட்ரைடனோட ஒர்க் வந்து ப்ரிஃபேஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ். அந்த ஒர்க்குக்கு கீழே என்ன சொல்லியிருக்காரு? பொய்டிக்கல் சன் ஆஃப் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி மில்டனை பார்த்து ஒரு பெருமையா ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்புறம் வில்லியம் பிளேக் அவரோட மேரேஜ் ஆஃப் ஹெல் அண்ட் ஹெவன் அப்படின்ற அந்த கலெக்ஷன்ல 1790ல டான்சிங் ஆன் த டெவில்ஸ் பார்ட்டி வித்வுட் நோயிங் இட். மில்டன் இஸ் டான்சிங் ஆன் த டெவில்ஸ் பார்ட்டி. என்னடா ஒன்றும் இல்லை மேம், சாரி மேம். இது நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஆமா, கரெக்ட் தான். வில்லியம் பிளேக் வந்து நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது நான் சொல்லி கொடுத்தேன். மில்டன் வந்து டெவிலோட பார்ட்டில டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கே தெரியாமன்னு தமிழ்ல படிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அது ஞாபகம் வரும். மேரேஜ் ஆஃப் ஹெல் அண்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்ல. ஓகேவா? அப்புறம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து மில்டனை அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. எதுல அப்படின்னு சொன்னா அவரோட லண்டன் 1802. இதுலதான் மில்டனை இறந்து போனவரை திருப்பி கூட்டிட்டு வந்த மாதிரி வேர்ட்ஸ்வொர்த் வந்து ஒர்க் எழுதியிருப்பார் லண்டன் 1802ல. தென் சாமுவல் ஜான்சனும் அடிசனும் மில்டனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. டிஎஸ் எலியட் மில்டனை பத்தி எதுல பேசியிருப்பாரு அப்படின்னா நோட் ஆன் த வேர்ஸ் ஆஃப் ஜான் மில்டன் அப்படின்னு சொல்லி டிஎஸ் எலியட் பேசியிருப்பாரு. அப்புறம் லாஸ்டா ஸ்டான்லி ஃபிஷோட சர்ப்ரைஸ் பைசன். இதை நம்ம நேத்து இந்த ஒர்க்கை வந்து பார்த்தோம். அதுல ரீடர் இன் பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இதுல ரியல் ஹீரோ வந்து யாரு? ரீடர் தான் வந்து அதோட ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரடைஸ் லாஸ்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அப்புறம் பாரடைஸ் ரீகெயின் 1671. இது எத்தனை புக்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 4 புக்ஸ் எழுதியிருப்பாங்க. இது வந்து பெருசா ஃபேமஸ் ஆகுது, ஃபெயிலியர் புக். அப்புறம் சாம்சன் அகனிஸ்ட் 1671ல தான் பப்ளிஷ் ஆகும். இது ரெண்டுமே 1671 அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? கிளியரா இது வர? Yes, ma'am. அந்த லாஸ்ட் பாயிண்ட் மில்டனோட சோனட்ஸ் வந்து 23 சோனட்ஸ். ஷேக்ஸ்பியர் எத்தனை சோனட்ஸ் எழுதியிருப்பாரு? ஷேக்ஸ்பியர் எத்தனை சோனட்ஸ் எழுதியிருப்பாரு? 154 sonnets. 154 சோனட்ஸ் எழுதியிருப்பாரு. மில்டன் எத்தனை சோனட்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படின்னா 23 சோனட்ஸ். ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோ 1623. செகண்ட் ஃபோலியோ 1632. அவர் யாருக்காக எழுதினாரு? லிசிடஸ்ல 1637ல எந்த யாருக்காக எழுதியது வந்து கிங் எட்வர்ட். கிங் எட்வர்டுக்காக எழுதின எழுதி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல அவர் என்ன எழுதியிருப்பாரு? குழந்தைக்காக ஒரு போம் எழுதியிருப்பார்ல, ஒரு ஓடு. Cough. காஃப்னால ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாரு. இன்னொரு ஓடு கீழே எழுதியிருப்பார்ல, மார்னிங் ஆன் த Christ nativity. கிரைஸ்ட் நேட்டிவிட்டி ஓடு. அப்ப நேட்டிவிட்டி ஓடு யாரோடது அப்படின்னு சொன்னா அது மில்டனோடது அப்படின்றது தெரியணும். ஓகேவா? அவர் ஹார்டன்ல போய் 2 ஒர்க் எழுதியிருப்பார்ல, அது ரெண்டும் எழுது. மாஸ்க்னு பார்த்தோம்ல. Comus ஒன்று. ஆர்கேட்ஸ் ஒண்ணு. Arcades. ஓகேவா? கோமஸோட சப்டைட்டில் Mask presented in a Ludlow castle. ஐம் சாரி லட்லவ் கேஸ்டில் 1634. ஓகேவா? அதுலதான் வந்து அவர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தென் அவரோட மேரேஜ் லைஃப் உருப்படாம போகுது அப்படின்றதுக்காக அவர் ஒரு கல்வி இருப்பார்ல, எழுது.
ஏதோ டிவர்ஸ் டிவோர்ஸ்க்காக அவர் வந்து ஒரு ப்ரோஸ் ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அவரோட லைசென்சிங் ஆக்ட் இயர் என்ன? அவரோடது இல்ல. லைசென்சிங் ஆக்ட் இயர் என்ன? 1623 மேம். ஆரியோபெஜிடிகா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு ஞாபகம் வைங்க. அதுல இருந்து ஒரு வருஷம் கம்மி. ஆரியோபெஜிடிகா 1644ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 44ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஆரியோபெஜிடிகா. அப்ப லைசென்சிங் ஆக்டோட இயர் என்ன? 43. எஸ். அத அப்போஸ் பண்ணி தான் அவர் ஆரியோபெஜிடிகா அப்படின்ற ஒர்க்கே அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்றதுல அவரோட ஸ்கிரைப் யாரா இருப்பா? ஆண்ட்ரூ மார்வெல். எஸ். இவ்வளவுதான் மில்டன். மில்டனோடத மேல இருந்து கீழ வரைக்கும் படிச்சுக்கோங்க. அவர் கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல இருப்பாரு. சரியா? தேங்க் யூ கைஸ். அகைன் 8 o'clock ஜாயின் பண்ணுங்க. ரிவிஷன் இருக்கும். தேங்க் யூ. தேங்க் யூ மேம்.